ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 மந்த் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது வந்து ஃப்ரீ கிளாஸ் சொல்கிறீங்க, 3 மந்த்து சொல்கிறீங்க, எப்படி எங்களால் கற்றுக்க முடியும்? நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? லைவ் கிளாஸ் இருக்குமா, ரெக்கார்டட் கிளாஸ் இருக்குமா? இந்த மாதிரி நிறைய வந்து என்கொயரிஸ் இருக்குது, டவுட்டும் இருக்குது. ஸோ அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த கிளாஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஒர்க் எல்லாமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். இப்போ நான் இந்த வீடியோலேயே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆல்பம் ஒர்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட க்ரியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டிச் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அவங்களோட எண்டு எப்படி இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக அதை சொல்கிறதுக்கு வேர்டே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆல்பம் வீடியோ பார்க்கலாம். இவங்க ரேணுகா, இவங்க வந்து பிகினர். ஆரினா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச் வந்து வரவே இல்லை அவங்களுக்கு. எல்லா பிகினர்ஸ் இருக்க அதே ப்ராப்ளம் தான். த்ரெட்டு கட் ஆகுது, என்னால் பண்ண முடியாது போல மேம், நான் அதனால் கிளாஸே அட்டன் பண்ணலை, வேண்டாம் எனக்கு பரவாயில்ல மேம் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணது அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்ன. பாருங்கள் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்குது, பட் அவங்க அந்த ஷேப்பே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட டிசைன் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. செயினோட பெர்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு இடத்துல கூட அந்த பிசுறு வராமல் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஸ்டிச்லேருந்து பீட்ஸ் ஒர்க் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படின்றத இந்த ஒர்க் பார்த்தா யாராலையுமே நம்ப முடியாது. இவங்க வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்க அப்படின்னு தான் நினைப்போம், பட் கிடையாது. இவங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் தான். இதெல்லாம் விட பெரிய ஹைலைட்டு லாஸ்ட்டில் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் நான் வரல மேம் சொன்னவங்க இந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். எல்லா கிரெடிட்ஸும் அவங்களுக்கு தான். அவங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விடக்கூடாது, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி எல்லாமே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களோட டிசைன் வந்து ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும். நார்மலாக எல்லோரும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளவரோ காட்டனோ அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டிசைனும் யூனிக்காக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கும். இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த ஒர்க் வந்து யாருமே பண்ணதில்லை, 90% ஆஃப் ஒர்க்கு. ஸோ அவங்க ரேணுகா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த ஒர்க்கை. இவங்கள மாதிரி நீங்களும் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 மந்த் டியூரேஷனு. ஓன் டைமிங்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸுக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல்ஸ் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஸோ மெட்டீரியல் இல்லாமல் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துருச்சு. இது வந்து அவங்க பையன் இதை வந்து செலக்ட் பண்ணி இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணலாமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐடியா கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருக்குது. இல்லை சில பேர் வந்து மேம் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது, நான் அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம்ப்பா, நோ இஷ்யூஸு. நீங்கள் காம்போவாக வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை தனித்தனி மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஸோ ரேணுகா சிஸ்டர் மாதிரி நீங்களும் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆரியை நான் பேசிக்லேருந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற வரைக்கும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் மேம், எனக்கு நீங்கள் கற்று தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்குது அப்படின்னா எங்கே இருந்து வேணாலும் எதை வேணாலும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சீட்ஸை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நான் அப்கமிங் வீடியோவில் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.